நருட்டோ சீரிஸ்ல சில கேரக்டர்ஸ் எல்லாம் கோட் லெவல்ல காட்டியிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் பொருட்டோ சீரிஸ்ல வரம்ப அவங்க எல்லாரையுமே மொக்கப் பண்ணி ரொம்ப பயங்கரமா நர்ஃப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப மோசமா மொக்கப் பண்ண 5 கேரக்டர்ஸ் யாரா இருந்தா பார்க்க போறோம். அப்படியே நம்மளோட பேஜை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இப்பயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்காக என்னைக்குமே வருது. நம்பர் 5 கொனோஹாமாரு. இந்த கேரக்டர் வந்து நருட்டோவே ட்ரெயின் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப பவர்ஃபுல்லா காட்டியிருப்பாங்க. பெயின் வந்து கொனோஹா வில்லேஜ் அட்டாக் பண்ற அந்த டைம்ல இவர் வந்து 6 பாத் ஆஃப் பெயின்ல ஒரு பெயினை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அதுவும் இவரோட யங் ஏஜ்ல இவ்வளவு பவர்ஃபுல்லான ஷினோபியை இப்ப பொருட்டோல நார்மல் ஷினோபி மாதிரி தான் காட்டுறாங்க. நம்பர் 5 கக்காஷி அட்டாக். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கக்காஷி ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்னு. ஆனா நருட்டோட ஃபைனல் வார்ல கக்காஷி வந்து அவரோட ஷரிங்கனை லாஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா நருட்டோ சீரிஸ்ல பார்த்த அளவுக்கு பவர்ஃபுல்லா பொருட்டோல காட்டியிருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய நர்ஃப் தான். நம்பர் 3 ரோக்லி வெர்சஸ் காரா ஃபைட்லாம் பார்த்த டைம்ல நம்ம எல்லாருமே பெரிய ரோக்லி ஃபேன் ஆயிருப்போம். அதுக்கப்புறமா இப்ப பொருட்டோ சீரிஸ்ல ரோக்லி எல்லாம் ஒரு நார்மல் ஷினோபி, சாதாரண ஷினோபியை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்பர் 2 நருட்டோ அண்ட் சாஸ்கே. இவங்க ரெண்டு பேருமே இப்பயும் ரொம்ப பவர்ஃபுல் தான். இருந்தா கூட நருட்டோ சீரிஸ்ல எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் கோட் லெவல்ல இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பொருட்டோக்கு வந்த உடனே நருட்டோ வந்து அவரோட குராமாவை லாஸ் பண்ணிடுவாரு. அதே மாதிரி சாஸ்கேயோட ரினிகனும் ஒரு ஃபைட்ல எல்லாம் போயிரும். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா காட்டவே இல்லை. அண்ட் ஃபைனலி நம்பர் 1 மைட் கை. இவர் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்னா ஆல்மோஸ்ட் 10 டேல் ஜிஞ்சுரிக்கி மதராவே கில் பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு ரொம்ப மாசான பவர்ஃபுல்லான கேரக்டரை இந்த பொருட்டோ சீரிஸ்ல வீல் சேரை விட்டு எந்திரிக்கவே விடல.